படி. அம்மா பசிக்கிறது, சோறு போடுங்கள். நங்காய், குழந்தைகள் ஏன் அழுகின்றனர்? உணவு கொடுக்க கூடாதா? இருந்தால்தான் நானும் கொடுத்து இருப்பேனே. தானியங்களும் மாவும் நேற்றில் தீர்ந்து போய்விட்டன. இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேனே, என் செய்வேன்? ஐயனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்காய், நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும். கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள், அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே. ஆம், நானும் கேள்விப்பட்டுறேன். வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்தவர். இப்பொழுதே செல்கிறேன். சென்று வாருங்கள். தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும். என் பெயர் பாணர். நான் அரசரை பார்க்க வேண்டும். காத்திருக்கிறார். தடுக்காதே, அவரை விரைந்து உள்ளே அனுப்புக. கொல்லிமலை கொற்றவா, கொடைத்திறத்தின் கோமகனே, நீவில் வாழ்க, உமது படை வாழ்க. தரணி எங்கும் தமிழிசையின் புகழ் பரப்பும் பாணரே, வருக. வளரட்டும் தமிழ் தொண்டு. எம்மை நாடி வந்த காரணம்? வள்ளலே, எமது வீட்டின் நடுவில் பூனை உறங்குகிறது. தமிழ் பரப்பும் பாணரே, உமது நிலை என்னை வருத்து முறை செய்கிறது. உணவின்றி என் இல்லால் மெலிந்து கிடக்கிறாள். பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் நீரை தேக்கியபடி இருக்கின்றனர். கலக்கம் வேண்டாம் பாணரே, வறுமையை போக்குவது என் பொறுப்பு. மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல என் துயர துடைத்து உதவுங்கள். ஆகட்டும் பாணரே. அமைச்சரே, வாருங்கள். இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகளை வாழ வழி செய்திடுங்கள். அப்படியே அரசே, தாங்கள் ஆணைப்படி செய்கிறேன். பொற்காசுகளை அள்ளி தருக. அணிமணிகளும் களிர்களும் அனுப்பிடுக. பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக. தாங்கள் ஆணைப்படி அனைத்தையும் அனுப்பிவிடுகிறேன் அரசே. கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்றதுயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் பொறைப்பண்பு ஓங்குக. வாழ்க வாழ்க, நீவிர் வாழ்க. போய் வாரும் பாணரே, நீரும் உமது சுற்றுத்தாரும் குறைவின்றி நீடூழி வாழ்க. சொல்லு.